இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்ட கர்த்தருக்கு கிருபை செய்வாராக. 91ஆம் சங்கீதத்திலிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. உலகத்தில் என்னென்ன தீமைகள் இருக்கிறது, என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறது, பூமியிலே மனிதனுக்கு இருக்கிற எல்லா சோதனைகளையும் குறித்து நாம் அதை படிக்கிறோம். அதிலிருந்து பாதுகாப்பதையும் அதில் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 91ஆம் சங்கீதம் நல்ல சங்கீதம். அது மனப்பாடமாக நாம் படித்து போதும் சொல்வது நல்ல. நான் ஒரு காரியத்தில் ஒரு ஊழியத்துக்கு போனேன். அந்த பாஸ்டர் இந்த காரியம் முன்னாடி உட்கார்ந்தார். அவர் இந்த 91ஆம் சங்கீதத்தை அந்த பிரயாணத்தில் 1 மணி நேரம் பிரயாணத்தில் மறுபடியும் அவர் சொல்லிகிட்டே இருக்கேன். சங்கீதத்தை மறுபடியும் சொல்லி சத்தமாக சொல்கிறாரு. டிரைவர் வண்டியை ஓட்டிகிட்டே போகிறாரு. அப்படியே போகிறார். அப்படியே தேவனுடைய வார்த்தைகள் 91ஆம் சங்கீதத்தில் வார்த்தைகள் இருக்குது. ஆகவே நாமும் அதை சொல்வதனால் வெளியே சொல்வோம். 91 என்ன வாசிக்கிறோம். இதில் 3 ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். சர்வ வல்லவரின் நிழலில் இந்த பாதத்தில் நம்மை யாரும் வைத்து நடத்துவேன் என்று சொல்கிறார். 2வது ஆபத்திலே தப்புவித்து நடத்துவேன் என்று சொல்கிறார். 3ஆவதாக திருப்தியாய் நம்மை நடத்துவேன் என்று சொல்கிறார். இந்த 3 காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து நம்முடைய செய்தியை கவனிப்போம். 91 நம்முடைய தேவன் உன்னதமான தேவன். அப்படி மனைவியில் நம்ம இருக்கும்போது அப்படி நிழல் நம்மளுக்கு எப்போதும் உண்டு. ஆண்டுடைய நிழல் எப்போதும் நமக்கு உண்டு. உலகத்தின் நிழல் எல்லாம் கொஞ்ச நாள் செய்கிற இடத்துல மாறி போயிடும். உலகத்தின் நெல்லெல்லாம் மாறிவிடும். ஆனால் தேவனுடைய நெல்லல் மாறாது. நேற்றும் என்றும் என்றும் மாறாது. இயேசு மாறாத தேவனுடைய நெல்லல் எப்போதும் நமக்கு உண்டு. சிலுவையின் நிலையில் நமக்கு உண்டு. நிழலின் அருமை வெயிலில் போராட்டம் சொல்லுவாங்க. வெயிலின் அருமை வெயில போனாதான் தெரியும். அதுபோல நமக்கு வருகிற பாதை நஷ்டங்கள் உபத்திரவங்கள் தான் தேவனுடைய நிழலை நம்ம அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய நிழல் எவ்வளவு நல்லது என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். உலக நிலைகள் எல்லாம் நம்மளுக்கு போய்விடும். ஒரு வசனவாசிகள் 2:14 அவர்களை காத்த நிலைகள் அவர்களை விட்டு பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். 12 பேரை வேவு பார்க்க அனுப்பிக்கும் போது கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு திரும்பி வருகிற போது அதுல 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப வித்தியாசமா மாறிட்டாங்க. அதனால அவங்களால என்ன செய்ய முடியல, சரியானபடி ஆண்டவரை விசுவாசிக்க முடியல. அந்த ஜனங்களை பற்றி சொல்றாங்க. ஆண்டவர் பார்க்காம ஜனங்களையே பார்க்குறாங்க. ஜனங்களை பார்க்கும்போது ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப நெடியவர்களாக இருக்கிறாங்க. நெடியவர்கள் உயரமாக நல்ல வளர்ந்து ஆடவாரமாய் பற்கள் எல்லாம் எப்படி இருக்குது, ஓரை பற்கள். அவர்களுடைய காரியங்களை பார்த்து பயப்படுறாங்க.
இவன் ஜனங்கள் ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிறாங்க. ஆனா இந்த காலை யோசுவா 2 பேரும் என்ன சொல்றாங்க? அவர்களை காத்த நிலை அவர்களை விட்டு விளைச்சு. அதனால விளையாட வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த 2 பேரும் தைரியம் சொன்னார்கள். ஆனா அந்த தைரியம் சொல்ல தானாக பிரவேசித்தார்கள். அந்த 10 பேரை பிரவேசிக்க போதும். பிள்ளைகள் நல்ல விசுவாச வார்த்தைகள் பேசலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு சொன்ன விசுவாசங்களை பிழைக்க வேண்டும். அப்படியே அந்த காலையில் விசுவாசம் சொன்னது போல அவருடைய நீளம் விலையிட்டு இல்லையா? விலையே போயிட்டு இஸ்ரவேல் காரணம் தேசத்தை செஞ்சிட்டாங்க, சுதந்திரத்துக்கு வந்தாங்க. அந்த 7 ஜாதிகளையும் ஜெயித்து அந்த தேசத்திலே குடியேறினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சங்கீதம் 121:5 கூட வாசிக்கிறோம். கர்த்தர் உனக்கு வலது பக்கத்திலே ஒன்று நிழலாய் இருக்கிறான், வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறான். தேவன் நமக்கு நல்ல நிழலாக வலது பக்கத்திலே இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 30:3 நாம் வாசிக்கிறோம். 33 வாசிகள். பாரக்கூடிய பலன் உங்களுக்கு வெட்டமாகவும் பலன் உங்களுக்கு வெட்டமாகவும் எகிப்தியருடைய நிழலுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் எகிப்தியருடைய நிழலுக்கு உங்களுக்கு லட்சியமாகவும் இருக்கும் என்று சொல்லப்படும். அதாவது எகிப்தின் நிலவுக்கு வேண்டாம் என்று அரசிருக்கார். என்ன வேண்டாம்? எகிப்தின் நிலவுக்கு உங்களுக்கு லட்சியாகத்தான் இருக்கும், அது ஒரு கேடகத்தான் இருக்கும், உங்களுக்கு அந்த தீமையாகத்தான் இருக்கும். அது நல்லா இருக்காது, அது வேண்டாம். எகிப்தின் நிலவுக்கு உங்களுக்கு வேண்டாம், அதை விட்டு விடுங்கள் என்று அவர் சொல்கிறார். ஆகவே எகிப்தின் நிழல் என்பது இந்த உலகமாகிய பாவமாகிய நிழல். எகிப்து பாவ உலகத்துக்கு ஒப்பாகிறது. அந்த நிழல் பாவத்தின் நிழல். பாவத்தின் மனசுக்கு தேடி செல்லுகிறது. அதனாலே அழிவுகளாக ஜனங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை அழிந்து போவது மட்டுமல்ல, நித்திய தீயங்களை இழந்து அவர்கள் நித்திய நரகத்திலே அவர்கள் அழிகிறார்கள் என்று பார்த்தோம். ஆகவே பாவத்தின் நிலையிலே நாம் அழைத்து போகிற கூட பாவ நிலை நமக்கு எப்போதும் நல்ல இடைக்கிழமையை தர முடியாது. அது நமக்கு தேடாகத்தான் முடியும். பாவ நிலை வாழ்த்து போன சிறுசோனுடைய வாழ்க்கை மோசமாகி போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தின் நிழலை நாம் விரும்பக்கூடாது. யோனா சூழச்செடியின் நிழலை என்ன செய்தான்? விரும்பினான். அமரன் செடி நிழலை விரும்பி அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அந்த நிழல் போயிட்ட போது ரொம்ப வருத்தப்பட்டான். அதுபோல இந்த உலகத்தில் சில நிலைகளை நம்ம விரும்புகிறோம். நமக்கு நிலையாக எங்காவது மாறி போகிறது. அதுக்காக நம்ம கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எல்லா நிலைகளிலும் மாறி போனாலும் நம்முடைய சர்வ வல்லவருடைய நிலை மாறாது. அதுதான் உங்களுக்கு நம்ம சங்கட்டானது. அந்த நிலையை நம்ம தோறும் சங்கீதத்தை நம்ம விருப்பம் இல்லை
சில 49 வாசிக்கிறோம். தமது கரத்தின் நிழலினால் என்னை மனைவிக்கு கொள்கிறார் என்று வசனம். அவருடைய கரத்தின் நிழல், அவருடைய கரத்தின் நிழல், அவருடைய கரம் பெரிய கரம். அந்த கரம் என்ன செய்வதா? ஆகாயத்தை அப்படியே கரங்கள் என்ன செய்ய விரித்தது என்று சொல்லுவாங்க. நம்ம ஒரு பாய கூட சொல்றீங்க, விரிக்க முடியல. ஆண்டவர் வானத்தில் என்ன செஞ்சாங்க? ஆகாய விரிவை விரித்திருக்கிறான், ஆகாயத்தை விரித்திருக்கிறான், வானத்தை விரித்திருக்கிறான். அவ்வளவு வலிமையுள்ள கரம். அந்த கரத்தில் நிலையினால் நம்ம என்ன செய்கிறார்? மறைக்கிறார். அவற்றில் வரும்போது, தீங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போதெல்லாம் மறைசிறுமை காக்கிறவராக இருக்கிறார். நிலையிலே அநேகர் என்ன செய்கிறாங்களா? விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. பேதுருவின் நிலை இதுபோல தேவன் ஒவ்வொரு வரையும் விடுதலை போல் என்ன செய்கிறார்? ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துகிறார். நம்முடைய நிலையில அநேகர் என்ன சொல்வாங்க? இல்லை அடைவார்கள். நம்முடைய ஜப நிலையில, துடிய நிலையில, நம்முடைய ஆசீர்வாதத்தின் நிலையில அநேகர் பயனடைவார்கள். புத்தகங்கள் சொல்லப்பட்டது. ஆண்டவர் கண்மலையில் 32:2 வாசிங்க. கண்மலையில் வறண்ட இடத்துக்கு நீர்க்கால்களாகவும் இடைத்த பூமிக்கு பெரும் கண்மலை கண்மலையில் எல்லாவும் இருக்கிறார். கண்மலையில் எவ்வளவு பெரிய கண்மலையாக தேவன் இருக்கிறார். தேவன் பெரிய கண்மலையை போல இருக்கிறார். பெரிய மலர்கள் நம்பினார். என்ன செய்ய? சூரியன் சூரியனை அது நுழைத்துக் கொள்கிறது. அதனால இந்த மோகனூர் போகிற போது அந்த சர்ச்சை வந்து சூரியன் என்ன செய்யுது? மறைத்துக் கொள்கிறது. அதனால அந்த பகவான் குளிர்ச்சியாது. என்ன செய்யலாம்? 9 மணி வரைக்கும் உட்கார்ந்து அதுபோல நல்ல பெரும் கண்மலையின் பெரிய மலை போல நமக்கு நிலவை தருகிறார். தருகிறார். அவருடைய நிலவு நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை வராந்தரத்துல 40 வருஷமாக மேகத்தின் நிழலில் நடக்கிறாங்க. மேக ஸ்தம்பத்தின் நிழல் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெயில் இல்லாம பனி, வெயில், மற்ற கஷ்டங்கள்லாம் இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க? நல்ல நிலையில பிரயாணம் பண்ணாங்க. அதுபோல தேவன் நமக்கும் நல்ல நிழலாக இருக்கிறார். இந்த மாதத்திலே நமக்கு நிழலாக 10 மாதம் ஒரு தாயின் கற்பத்திலே கருவிலே ஒரு குழந்தை நிலையிலே இருக்கிறது போல இந்த 10 மாதமும் ஆண்டவர் தன்னுடைய சனத்தின் நிலையிலே வைத்திருந்தார். இந்த 11ஆம் மாதத்திலும்
நம்மை நம்முடைய கருத்தினாலே நல்ல நிலையாக நமக்கு இருந்து நம்மை மறைத்து நடத்துவார். இரண்டாவது நமக்கு செல்வோம் ஆபத்தில் தகுதிக்கிறார். 15 வசிக்கிறோம் செய்யுங்கள். ஆபத்தில் நாமே அவரோடு இருந்து நம்மை தரப்படுத்துவேன். ஆபத்து காலங்கள் எல்லாருக்கும் வர முடியாதான். ஒரு சகோதரி வருவா. அவன் கணவர் திருநெல்வேலியில் பேங்க்ல அவரு சாப்பிட்டுட்டு வீட்டுல போகும்போது வண்டியில வந்து வச்சுட்டானா மோதி கையெல்லாம் உடஞ்சிச்சு. அப்படி ஆபத்துகள் எல்லா இடங்களிலும் எடுக்கிறார். இவ்வளவு பத்திரமா போனாலும் ஆபத்துகள் என்ன சொல்லுங்க எதிர்பாராத விதமாக வரக்கூடியதாக இருக்கு. ஆகவே ஆபத்து காரணத்தில் தேவன் நம்ம சிவராக நம்மோடு கூட இருந்து நம்மை தப்பு வைத்து சிவராக நம்ம ஆபத்திலையும் வெளியே போயிட மாட்டார். ஆபத்திலையும் நம்மோடு கூட தான் இருப்பார். சிறைச்சாலையெல்லாம் கூட என்ன செய்தாரா அவனுக்கு கூட இருந்தார். எல்லா கஷ்டங்களிலும் உபத்திரவங்களிலும் போராட்டங்களிலும் துன்பங்களிலும் நம்மோடு கூட இருப்பார். இருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். ஆண்டவர் நம்மை தப்பி வைக்கிறது. 2 கொள்கையார் 1:10 வாசிக்கிறோம். வாசிகள் 2 கொள்கையார் 1. அவரை நம்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணம் மரணத்திலும் தப்பித்தார், இப்போதும் தப்பிக்கிறார், எங்கேயும் என்று அவரையே நம்பி இருக்கிறோம் என்று சொல்றோம். ஆகவே நாம் அந்தவரையே நம்பி ஜீவிக்கிறோம். ஆனால் தப்புவிக்கிற தேவன் என்பதை நம்ம இந்த சூழ்நிலையிலும் மனதுண்டாகலாம். எவ்வளவு துன்பங்கள் வியாதிகள் மரண சமயங்கள் வந்தாலும் நம்ம தப்புவிக்கிற தேவன் இயேசு என்பதை நம்ம மறக்காமல் அவரை நன்றியோடு துதிக்கணும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நோக்கி பார்த்தவர்கள் நம்ம யாக்கோபு சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 48:14 நான் நல்ல நாள் முதல் இந்த நாள் வரைக்குமே ஆதரித்து நடத்திய தேவன் என்று சொல்லுகிறார். ஆகவே முதல் ஆதரித்து வந்தார்கள். யாக்கோபுடைய பிரயாணங்கள் போக்குவரத்து எல்லாம் காடுகளிலே அவர் சிலர் ஆடு மாட்டை வைத்துக் கொண்டு காடுகளில் இருக்கும்போது இவ்வளவோ பாடல்கள் பற்றியும் மத்தியிலும் மிருக ஜீவன்கள் தீமை செய்கிற மிருகங்கள் மத்தியிலும் சிலர் 6 மாடுகளை வைக்கிறார். அதுபட்ட நாட்களில் கூட தேவன் அவரை என்ன செய்தாராம்? எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தார். அப்படிங்களா? அதனால தேவன் நம்மை தப்புவிக்கிறது, நம்மை நடத்துகிறது. அவருடைய கடமையை பார்த்து நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது நம்ம முழுவதும் எல்லாவற்றின் நம்மை விடுவித்து பாதுகாத்து நடத்துவார். தப்புவித்து நடத்துவார். 3வதாக நாம் கடந்து செல்வோம். திருப்தியாய் நடத்துவார். சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பர். அவனுக்கு நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவார். நம் நீடித்த நாட்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பலன், சுகம், நல்ல ஆதாரம் நீடித்த நாட்கள் வாழ என்ன செய்யலாம்? ஆதாரங்கள் அவசியம். நல்ல ஆதாரங்கள் சாப்பிடணும். அவர்கள் நீடித்த நாட்களாக வாழ முடியும். எல்லாவற்றையும் நமக்கு தந்தையனை நடத்துகிறார். யோபு 2:26 வாசிக்கிறோம்.
நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருவாக வெட்கப்பட்டு திருப்தியாய் நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் நம்மை எப்படி நடத்துவார்? 10 மாதம் நடத்தின தேவன் இந்த மாதத்திலும் இருக்கிறார், அடுத்த மாதத்திலும் இருப்பார், அடுத்த வருஷத்திலும் இருப்பார், என்றும் இருப்பார். அல்லேலூயா. ஆமா, நமக்கு கைவிடாமல் நடத்துவார். சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்று சொல்லப்பட்டது. அந்த சம்பூர்ணமான நல்ல ஆகாரங்களை நமக்கு சம்பூர்ணமாய் தருவார். தந்து நம்ம அதிசயமாக நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார், எல்லாமே நடத்துவார், வெட்கப்பட்டு போகாமல் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செயல் மூலம் நம்மை வெற்றியாய் ஜெயமாய் நடத்துவார்கள்.